இந்த ஆயில்யத்தில் பிறந்தவங்க வந்து சாது மரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அமைதியாக இருப்பாங்க. கோவம் வந்தால் கடுமையாக வரும். பார்வையாலேயே ஒருத்தவங்க செயலுக்கு வச்சுருவாங்க. ம். அந்த அளவுக்கு உங்கள் பார்வை இருக்கும். அப்படி திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு பயம் வந்துடும் கோவப்பட்டு. அதனால அந்த கோவம் ஆகாத வரைக்கும் அவங்க வந்து சாது. கோவப்பட்டாங்கன்னா வந்து அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்ல அந்த நட்சத்திரத்திற்கு அந்த குணம் இருக்குது. ம். ஆயில்யம்னா வந்து ஆண் பூனை. சாஃப்ட்டாவும் இருக்கும், சண்டை குணமும் இருக்கும். இந்த ஆயில்யத்தில பிறந்தவங்க சரி, புனர்பூசத்தில பிறந்தவங்களுடைய குரல் வந்து ஒரு மிகப்பெரிய வசீகரமா இருக்கும். அவங்க வந்து நெறைய பேர் வந்து மிமிக்ரி பண்றவங்களாகவோ, பின்னணி குரல் குடுக்குறவங்க நபராகவோ, பாடகராகவோ, பேச்சாளராகவோ இருக்காங்க. அவ்வளோ வசீகரம் இருக்கும். சரி. ஆயில்யம் அரசாளும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல பெண் பிறந்தாலும், ஆண் பிறந்தாலும் ராஜா, ராணின்னு அர்த்தம். இப்ப சைக்காலஜி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சைக்காலஜி படிக்காமலே ஒரு ஆள பார்த்தாலே இவங்க ஜட்ஜ்மென்ட் பண்ணிருவாங்க. எப்படின்னு சொல்லி. கடகத்துக்கு அந்த குணம் இருக்குது. ஆனா வந்து எப்படி அப்படின்னா, இதுல சந்திரன் வந்து வளரும் தேய்ங்கிறத பொறுத்து, இவங்க ஜாதகத்துல ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு குண விசேஷம் இருக்குது. கண்டிப்பா. அதற்கான கோவில் போய் வழிபட்டு வரும்போது, இவங்க லைஃப் சிறப்பா இருக்கும்.